மார்ச்சா சார்? ஆமா, மார்ச்சில் இருக்கவங்களுக்கு. சரிங்க சார். உங்களுக்கு ஆனா மார்ச்ல லேப் எக்ஸ்பெரிமெண்ட் சார், அது எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் எத்தனை எக்ஸ்பெரிமெண்ட் சார்? 15 எக்ஸ்பெரிமெண்டா சார்? அது ரெகுலரா நடந்தா 15 எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு 10 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கலாம். ஓகேங்க சார். எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ 10 நாள் லேப் செஞ்சீங்கன்னா நீ 10 நாள்ல நீ ரெக்கார்ட் கையெழுத்து வாங்கிடணும். 10 நாள்லயே ரெக்கார்டு எழுதிடணும். எல்லாமே ப்ரிப்பேரா இருக்கணும். 10 நாள் முடிஞ்சது. அடுத்த 15 நாளுக்குள்ள திரும்ப மாடல் ப்ராக்டிகல் முடிஞ்சது மெயின் எக்ஸாம். 20 நாள் வர்றீங்கன்னா 20 நாள்ல உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராக்டிகல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் முடிஞ்சிடும். அப்படிதான் இப்ப தேர்ட் இயர் பண்ண போறாங்க. நீங்களும் அப்படிதான் பண்ண போறீங்க. 10 நாள் லேப் செய்வீங்க. 10 நாள்ல 10 எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சீங்கன்னா அடுத்து 12வது நாள் மாடல் ப்ராக்டிகல் இருக்கும். 13வது நாள் 14வது நாள் மெயின் ப்ராக்டிகல். அவ்வளோதான். 15 நாள்ல அவனோட ப்ராக்டிகல் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தியரி வந்து ஆன்லைன்ல நடத்தினாலும் நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா நடத்தினாலும் தியரி நடக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ப்ராக்டிகலுக்கு தான். நீங்க வர்ற 15 நாள்ல ப்ராக்டிகல் கம்ப்ளீட்டா முடிச்சிருவீங்க. சரி, ஓகே. இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஆப்டிக்ஸ் பேப்பர் பார்க்க போறோம். இப்போ ஆப்டிக்ஸ்னா என்ன, இதுல வந்து எதை பத்தி படிக்க போறோம்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆப்டிக்ஸ்னா என்ன? லைட்டை பத்தி படிக்க போறோம் சார். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ரைட், வெரி குட். அப்போ லைட்டை பத்தி நாம லைட் எனர்ஜி பத்தி படிக்க போறோம். இப்போ இந்த லைட் எனர்ஜி பத்தி படிக்கும்போது என்ன இருக்குன்னா, இந்த லைட்டும் இன்னொரு கேரக்டரும் ரெண்டும் பார்த்தோன்னா ஒரே மாதிரியா இருக்கும். லைட்டோட ஒரே மாதிரி வர்ற இன்னொன்று ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சார்? சன்னா சன்லைட், சூரியன். லைட்டோட பிஹேவியர் மாதிரியே இன்னொரு இதோட பிஹேவியரும் சேமாவே இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் போன செமஸ்டர் உங்களுக்கு. லைட்டோட பிஹேவியர் எதோட சேமா இருக்கும்? ஜென்ரலா பிசிக்ஸ் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாம் எது சொல்லுவோம், ஒரு 10 இது இருக்கு. 10 கான்செப்ட் தான் நான் ஃபுல்லாவே பிசிக்ஸா படிக்கிறோம். ஒவ்வொரு கான்செப்டும் அதில் என்ன சொல்லணும், இப்போ போன செமஸ்டர் தெர்மல் பிசிக்ஸ் படிச்சீங்க, அதுக்கு முன்னாடி மெக்கானிக்ஸ் படிச்சீங்க, அதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு படிச்சீங்க, இப்போ ஆப்டிக்ஸ் படிக்கிறீங்க. திரும்ப அடுத்து எலக்ட்ரிசிட்டி படிப்பீங்க, மேக்னட்டிசம் படிப்பீங்க. அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம்னு படிப்பீங்க. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றா கம்பைனாக இருக்கும். அதே மாதிரி ஆப்டிக்கல் ஃபீல்டு, அடுத்து சவுண்ட் இருக்கு, லைட்டு, சவுண்டு, இதெல்லாம் ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி ஆட்டம், நியூக்ளியர், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரியே இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் எது கம்பைனாக இருக்கும்? ட்வின்ஸ் மாதிரி, அண்ணன் தம்பி மாதிரி சொல்ல போனோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ட்வின்ஸ் மாதிரி ஒரே மாதிரியே இருக்கும். அதனோட பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி லைட்டோட பிஹேவியரும் சவுண்டோட பிஹேவியரும் மேக்ஸிமம் சேமா இருக்கும். அதனோட ஸ்பீடு மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லைட்டோட ஸ்பீடு பார்த்தா 3 lakhs கிலோமீட்டர் ஸ்பீடில் லைட்டு போகும். சவுண்டு 330 கிலோமீட்டர் தான் போகும். அதனோட ஸ்பீடு மட்டும்தான் மாறுமே வழிய மற்றபடி இதனோட பிஹேவியர் நான் பேசக்கூடிய சவுண்டும் அந்த லைட்டோட பிஹேவியரும் சேமாக தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ஆப்டிக்ஸ் மட்டும் இங்கே இருக்கு. உங்களுக்கு சவுண்டை பற்றி நீங்கள் படிக்கிறது இல்லை. ஏன்னா இதே சேம் ப்ராப்பர்ட்டி தான் சவுண்டுக்கு இருக்கு. அப்போ இந்த ஆப்டிக்ஸில் இப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, சிலபஸை பார்ப்போம். ஏற்கனவே சிலபஸ் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க சார். சரி. இப்போ அதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஜியோமெட்ரிக்கல் ஆப்டிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட்டு. அது 2 யூனிட்டும் பார்த்தீங்கன்னா அது மேலே இருப்பாங்க. அதில் என்னென்னா உங்களோட லென்ஸை பற்றி படம். நீங்கள் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்டும் செய்வீங்க, ஸ்கூல்லே செஞ்சுருப்பீங்க. 2 இது சொல்லியிருப்பேன், கான்வெக்ஸ் லென்ஸு, கான்கேவ் லென்ஸு. தமிழில் சொல்ல போனோம்னா குழிய லென்ஸு, குவியாடின்னு படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். அப்போ அந்த மாதிரி லென்ஸை வச்சு யூஸ் பண்ணும்போது எப்படி லைட்டு இதாகுது, எப்படி லைட்டை ஒரு இடத்துல குவிக்கிறோம், அந்த மாதிரி படிக்கிறது ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டில் படிப்பீங்க. அந்த லென்ஸுனால என்னென்ன பேர் வருது, நியூட்டன் ரிங்ஸு, இதெல்லாம். இப்போ அடுத்து 3rd, 4th and 5th யூனிட் பார்க்க போனால் அதில் என்னென்னா
அந்த லைட்டோட முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் தெர்மல் பிசிக்ஸ்லேயே நான் சொன்னேன். இன்டர்ஃபரன்ஸ், டைப்ராக்ஷன், போலரைசேஷன், இது ரெண்டும் பார்த்தோன்னா லைட்டோடைய மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ். இதே சவுண்டுக்கு இதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ இன்டர்ஃபரன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அந்த வேர்டுலேயே இருக்குது. தமிழில் சொல்லப்போனால் குறுக்கீட்டு விளைவுன்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. ரெண்டு லைட் வந்து ஒன்னோட ஒன்று குறுக்கிட்டா என்ன ஆகுது? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்ன போனால் தெரியும். 2 பேர் இருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக பார்க்காத இருக்கிறீங்க. இப்போ வந்து 2 பேர் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணுவீங்க, அதான் குறுக்கீடுன்னு சொல்கிறோம். ஒருத்தர் போகிற வழியில் இன்னொருத்தர் வர்றது, இடையில வர்றது குறுக்கீட்டு விளைவுன்னு சொல்லுவோம் இன்டர்ஃபரன்ஸ். அப்படி 2 லைட்டு ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது அது என்ன இருக்குது, அதனோட பிஹேவியர் என்ன, அதிலிருந்து என்னென்ன தியரி இருக்குது, நியூட்டன் ரிங்ஸு, இதெல்லாம் நீங்கள் லேப்லேயும் செய்வீங்க. அப்போ நியூட்டன் ரிங்ஸில் எப்படி ஃபார்ம் ஆகுது, மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், ஃபேபரி ஃபேரட் இன்டர்ஃபெரோமீட்டர், இதெல்லாம் பற்றி நம்ம 3rd யூனிட்டில் இன்டர்ஃபரன்ஸ்னால என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். 4th யூனிட்டில் பார்த்தோம்னா டைப்ராக்ஷன் படிப்போம். டைப்ராக்ஷன் என்னென்னா விளிம்பு விளைவுன்னு தமிழில் படிச்சிருப்பீங்க. அதாவது எட்ஜி, ஒரு எட்ஜில் பட்ட லைட்டு போகும்போது எப்படி போகுது, ஒரு கார்னரில் லைட் வெளிச்சம் வருது. இப்போ நம்ம கண்ணாடியை வச்சுருக்கீங்க, மாம்பாகர் கண்ணாடியை, அந்த கண்ணாடியினோட எட்ஜில் பட்டும் போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது, அதை பற்றி படிக்கிறது பெர்னல் அண்ட் பெர்னகோப்பர். ஸ்கூலில் இது ஆல்ரெடி படிச்சிருங்க, பெர்னல் விளைவு, பெர்னகோப்பர் விளைவு. அப்படி ஸ்கூல் புக் இருந்தால் கூட ஒன்ஸ் அகைன் எடுத்து நீங்கள் படிங்க. ஸ்கூலில் 3மே படிச்சிருங்க. குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தள விளைவுன்னு நீங்கள் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியம் இன்டர்ஃபரன்ஸ், டைப்ராக்ஷன், போலரைசேஷன், இது 3மே ஒரு ஷார்ட்டாக இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. திரும்ப ஸ்கூல் புக் இருந்தால் ஒன்ஸ் அகைன் எடுத்து கூட நீங்கள் ரீட் பண்ணலாம். அப்போ இதான் நான் படிக்க போகிறோம். அப்போ பெர்னல் டைப்ராக்ஷன் என்ன, பெர்னகோப்பர் டைப்ராக்ஷன் என்ன, அதே மாதிரி ரேலே ரெசல்யூஷன், ரிசால்விங் பவரு, இப்போ ரேலேஸ்லாம் போய் படிச்சிருங்க ஆல்ரெடி தெர்மல் பிசிக்ஸ்லேயே. அப்போ அதெல்லாம் பற்றி 4th யூனிட்டில் படிக்கிறோம். அடுத்து போலரைசேஷன், அதாவது தள விளைவுன்னு நாம் சொல்கிறோம். தள விளைவுன்னு நாம் தமிழில் சொன்னால் இதனுடைய மீனிங் என்னென்னா, அதாவது ஒரு மெட்டீரியலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அதனுடைய கேரக்டர் மாறுது. உதாரணம் சொல்ல போனால் உங்களே எடுத்துக்கலாம். உதாரணமாக +2 முடிச்சுட்டு இப்போ காலேஜுக்குள்ளே வர்றீங்க, ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, திரும்ப 3rd இயர் முடிச்சுட்டு வெளியில் போகிறீங்க. அப்போ யாருமே ஃபர்ஸ்ட் இயர் எப்படி வந்து காலேஜில் ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே 3rd இயர் முடிச்சுட்டு போக மாட்டேங்க. ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா படித்து பாஸ் பண்ணி மார்க் நிறையா வாங்கினாலும் சரி, படிக்காக இருந்தாலும் சரி, அரியர் இருந்தாலும் சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களோட பிஹேவியர் மாறி இருக்கும். 3 வருஷத்தோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், காலேஜில் படித்த எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் படித்த ஸ்டடி எக்ஸ்பீரியன்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பழகின அனுபவம், இதெல்லாம் பார்த்து உங்களோட ப்ராப்பர்ட்டிஸு கொஞ்சம் பிஹேவியர் மாறி இருக்கும். உங்களுக்கே தெரியும், யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இருக்கும். பிஜி ஸ்டூடெண்ட் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால, அதுக்கு வந்து அனுபவம் இருக்கனால அதை அவங்க ஹேண்டில் பண்ணுற வித வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, வர்றீங்க காலேஜில் என்ட்ரி ஆகிறீங்க, திரும்ப 3 வருஷம் கழித்து வெளியில் போகிறீங்க. அப்படி வரும்போது உங்களோட பிஹேவியர் மாறுது, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அதே சேம் தான் அந்த லைட்டில் போலரைசேஷனுங்கிறது என்னென்னா, அந்த ஒரு கிறிஸ்டலோ அல்லது ஒரு சால்ட்டு, ஏதோ ஒரு மெட்டீரியல், ஒரு கிரேட்டிங், ஏதோ ஒரு மெட்டீரியலில் லைட் அனுப்பும்போது லைட் இந்த சைடு வரும்போது அது சேஞ்ச் ஆகி வருது, அதாவது போலரைஸ் ஆகி வருது. சர்க்குலர் போலரைசேஷன் ஆகலாம் அல்லது லீனியர் போலரைசேஷன் ஆகலாம். அந்த லைட் ஒரு சேஞ்சஸ் நடக்குது, இது உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது மாறி வர்ற மாதிரி. அப்போ அந்த மாதிரி நடக்கிறது தான் போலரைசேஷன். அப்போ இந்த 3 யூனிட் பற்றி நான் பார்ப்போம். இதோட புக்கு தெரியும், பிரிஜ்லால் அண்ட் சுப்பிரமணியம், டெக்ஸ்ட் புக் ஆஃப் லைட்டு, எஸ் அண்ட் பப்ளிகேஷன். இதுதான் அவங்களுடைய ஸ்டடி டெக்ஸ்ட் புக்கு. அதுக்கு மேலே ரெஃபரன்ஸ் ஏதாவதுன்னா இந்த புக்கு ஆப்டிக்ஸ், மேக்ரோ ஹில் எஜுகேஷன், இந்த புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற புக்கெலாம் ரெஃபரன்ஸ் தான். இந்த பிரிஜ்லால் அண்ட் சுப்பிரமணியத்தில் உங்களுக்கு 5 யூனிட்டோட ஃபுல் சிலபஸ் இருக்குது. அதாவது புக்கு இது வாங்கினோம்னா அந்த புக்கு வாங்கிக்கிங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ நாம் சிலபஸ்க்கு வருவோம். இப்போ என்ன 3rd யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம், இன்டர்ஃபரன்ஸ். அதான் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அப்போ இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னன்னா, லைட்டு ஒன்னோட ஒன்றா இன்டர்ஃபேர் ஆகுது. இந்த இதிலே படத்தில் இங்கே போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வேவ் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ மூவ் ஆகிற லைட் என்ன ஆகிருக்கு,
ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆயிருக்கு பாரு, இங்க கீழே வருது மேலே போகுது. உதாரணத்துக்கு என்ன உங்க வீட்டிலேயே நீங்க பார்க்கலாம். இப்போ லைட்டோட ப்ராப்பர்ட்டி, லைட் வந்து எப்படி டிராவல் பண்ணுது? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு இடத்துல இருந்து லைட்டு இன்னொரு இடத்துக்கு எப்படி டிராவல் பண்ணுது? நீங்க எப்படி டிராவல் பண்றேன்னு கேட்டா சொல்லுங்க. அங்கிருந்து பஸ்ல டிராவல் பண்றோம், பைக்ல டிராவல் பண்றோம்னு. அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லைட் எப்படி டிராவல் ஆகுது? இப்போ சன் லைட்டே இருக்கு, சன்ல இருந்து பூமிக்கு லைட் வருது. எந்த மெத்தட்ல அது டிராவல் ஆகுது? இப்போ கரண்ட் கேட்டா சொல்லும். கரண்ட் வந்து ஒயர் வழியா போகுது, எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது, எலக்ட்ரான் மூலியம் ஃப்ளோ ஆகுறத கரண்ட்னு சொல்றோம். அப்போ அதே மாதிரி லைட் எப்படி டிராவல் ஆகுது? படிச்சிருக்கீங்க ஸ்கூல்லையே. என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ல லைட்டு டிராவல் ஆகுது? ஆன்சர் பண்ணுங்க பாப்பாரா. லைட் எப்படி டிராவல் ஆகுது? ஆன்சர் பண்ணுங்க. பிரியா எங்க ஆன்சர் பண்ணுங்க. சார் வேக்யூம்ல டிராவல் ஆகும். வேக்கமலையாவது இப்போ ஏர்ல லைட் டிராவல் ஆகாதா? ஆகும் சார். அந்த பார்ட்டிகல்ஸ், ரே பார்ட்டிகல்ஸ் மூலியமா டிராவல் ஆகும் சார். லைட் வந்து பார்ட்டிகளா டிராவல் ஆகுதா? சரி, ஓகே. வேற எப்படி டிராவல் ஆகுது? லைட் வந்து பார்ட்டிகளா டிராவல் ஆகுதுன்னு சொல்றீங்க. அடுத்து இன்னொன்று என்னது? நீங்க ஸ்கூல்ல இதெல்லாம் படிச்சிருக்கீங்க, லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு. வேவ் ஃபார்ம்ல கூட டிராவல் ஆகும் சார். வேவ் ஃபார்ம்ல டிராவல் ஆகும். இந்த படிச்சிருப்பீங்க அலைக்கொள்கை, துவல் கொள்கைன்னு படிச்சீங்களா ஸ்கூல்ல? கடைசியா ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க அலைக்கொள்கை, துவல் கொள்கைன்னு. அப்ப அந்த அலைக்கொள்கைங்கிறது வேவ் பார்ட்டிகல் நேச்சர், துவல் கொள்கைங்கிறத பார்ட்டிகல்னு சொல்றோம். அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது எப்படிதான் அந்த லைட் டிராவல் ஆகுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணும்போது பார்ட்டிகல் நேச்சர்ல போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் இங்க இருக்குன்னா இது அப்படியே டாட்டா, அதாவது பார்ட்டிகளா மூவ் ஆகுதுன்னு சொன்னாங்க. திரும்ப அதே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல பார்ட்டிகளா இது போகல, இது வந்து வேவா போகுது. இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் மாதிரி ஒரு இடத்துல இருந்து வேவ் நேச்சர்ல தான் இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு லைட் டிராவல் ஆகுதுன்னு அடுத்தது அந்த அலைக்கொள்கையை வெளியிட்டாங்க. இந்த ஹைசென்ஸுங்கிற ஒரு அலைக்கொள்கையை வெளியிட்டார். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஐன்ஸ்டீன், நியூட்டன் எல்லாம் சேர்ந்து ரிசர்ச் பண்ணும்போது என்னன்னா, இது பார்ட்டிகளாகவும் போகல, வேவாகவும் போகல, ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி போகுது அப்படின்னு இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், யங் இரட்டை விளைவுன்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு கூட செய்ய வேண்டியில்லை. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுங்க, இப்போ எல்லாருமே வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி பார்க்கலனாலும் நாளைக்கு இதை வந்து செய்யுங்க. உங்கள் வீட்டில் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் பார்த்தா இப்போ கிழக்கு இருந்து ஒதுக்குது. உங்கள் கிழக்கால சைடில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விண்டோ ஜன்னல் இருந்துச்சுன்னா அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. காலையில் நேரம் தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த கிராஸான ஆங்கிளில் அந்த லைட் வெளிச்சம் உள்ள வரும். அப்போ காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கு சூரியன் உதைக்கும் போது உங்கள் கிழக்கால சைடில் உள்ள ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்போ அந்த லைட்டு வெளிச்சம் சன்லைட் என்ன பண்ணும், இந்த இடத்துல வீட்டில் உங்கள் விண்டோ இப்படி இருக்குன்னா விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய சன்லைட் இப்படி கிராஸாக வந்து உங்கள் வீட்டில் இங்கே விழுவும். அப்போ அந்த சன்லைட்டு கரெக்டாக வந்து உங்கள் வீட்டில் அந்த உங்களோட தரையில் பாடுறத நல்லா ஒத்து கவனிங்க. அதை கவனிச்சிங்க உங்களுக்கு நல்லா புரியும். அந்த லைட்டை பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை என்ன நல்லா தெளிவாக புரியலின்னு வச்சிங்க, அந்த இது உங்களோட விளக்கு மாற்ற எடுத்து அந்த கொஞ்சம் கூட்டிட்டீங்கன்னு வச்சிங்க, அந்த டஸ்ட்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெயில் எப்படி இங்கே லைட் வெளிச்சம் இங்கே வந்து நல்லா பார்த்தீங்கன்னா துகளாக இருக்கும். இங்கே வீட்டில் உள்ள அந்த குப்பை, வீட்டில் கேட்டிங்கன்னா அது வந்து குப்பை பறந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது குப்பை கண்டு கிடையாது, அந்த லைட்டே அந்த பார்ட்டிகளாக தான் வருது. எல்லாம் நிறைய தூசாக அங்கே பறந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பார்ட்டிகள்னு சொல்கிறோம். அந்த பார்ட்டிகளை நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா அதில் ஏதோ ஒரு பார்ட்டிகள் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது, அந்த ஒரு பார்ட்டிகளை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இது எல்லாருமே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, அப்போதான் உங்களுக்கு. நான் பார்த்திருக்கேன் சார். நீங்க பார்த்துறீங்களா?
பார்த்துருக்கேன் சார். சரி, பார்த்துருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு வகையான ஒரு 5 மினிட்ஸ் எல்லாமே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே சார். எல்லாரும் வீட்டில் செஞ்சீங்கன்னா நீங்கள் செஞ்சு எனக்கு வீடியோ கூட எடுத்து அனுப்புங்க. இந்த பார்த்தா இந்த மாதிரி வருதுன்னு. ஏன்னா அவங்க அப்போ தான் அவங்க ஈஸியாக இந்த இன்டர்ஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா தேர்ட் யூனிட் ஃபுல்லாக புரிஞ்சிடும். அது நல்லா வித்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகள் வந்து அப்படியே இருக்காது. இந்த இப்போ ஒரு டஸ்ட் பார்ட்டிகள் மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கும், அப்படியே மேலே போயிட்டே இருக்கும், திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கும், திரும்ப மேலே போகும், திரும்ப கீழே வரும். நாளைக்கு இதை நோட் பண்ணுங்க எல்லாமே. அந்த லைட் வெளிச்சில் தெரியக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகள், அதாவது லைட் பார்ட்டிகள், ஒரு பார்ட்டிகளை மட்டும் நல்லா ஃபோகஸ் பண்ணி மூவ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மேலே போகும், அப்போ போயிட்டு திரும்ப கீழே வந்துக்கிட்டே இருக்கும், மேலே போகும். அப்போ அந்த ஒரு பார்ட்டிகளோட பிஹேவியர் மட்டும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் வேவ் மாதிரி வரும். கீழே வர்றது மேலே போகிறது, கீழே வர்றது, இப்படி மாறி மாறி வேணால் இந்த சைன் வேவ் மாதிரி பிஹேவியர் இருக்கும். அப்போ அதுலேருந்து லைட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு நமக்கு தெரியுதுன்னா, அப்போ பார்ட்டிகள் லைட் பார்ட்டிகள் அது. அப்போ பார்ட்டிகள் நேச்சராக பார்ட்டிகளாகவும் ட்ராவல் ஆகுது, அதே டைமு வேவ் நேச்சராகவும் ட்ராவல் ஆகுது. அப்போ அந்த பார்ட்டிகள் வந்து வேவாக ட்ராவல் ஆகுது. அதான் திரும்ப துகள் அலைக்கொள்கைன்னு படிச்சிருப்பீங்க, பார்ட்டிகள் அண்ட் வேவ் நேச்சர்னு. அப்போ பார்ட்டிகளே இந்த ஒரு பார்ட்டிகளாக மூவ் ஆகுது, அந்த பார்ட்டிகளே இந்த மாதிரி சைன் வேவ் ட்ராவல் ஆகுது. அப்போ லைட் பார்ட்டிகள் 2 கொள்கையும் இருக்கு, அதோட 2 நேச்சர் இருக்கு. துகள் வடிவிலும் பரவும், அலை வடிவிலையும் பரவும். பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு, வேவ் நேச்சரும் இருக்குங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 2 நேச்சர் இருக்கிறதுனால தான் அந்த லைட் வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. இப்போ சப்போஸ் இந்த லைட் வந்து நேராகவே வருதுன்னு வச்சுங்க, வேவ் மாதிரி வரல, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படியே மூவ் ஆச்சுன்னா ஒரு இது இருந்ததுன்னா என்ன பண்ணோம், அது பதில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஏன் இன்டர்பிரேஷன் நடக்குன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துருப்பீங்க, இது லைட் வேவ்ஸு, இந்த சைடில் இந்த ஒயிட் கலரில் கோடு கோடாக இருக்கா, இதை பாருங்க. இங்கேருந்து லைட் வேவ்ஸ் வருது, இந்த இடத்துல ஒரு இதை வச்சு அடைச்சிட்டோம். லைட் இருந்தாட்டா வெளியில் வராதப்ப ஒரு செவரே வச்சுட்டுன்னு வச்சுங்க, செவரு கட்டி அடைச்சிட்டோம். அதில் என்னென்னா 2 ஓட்டை மட்டும் போட்டிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹோலு, இந்த இடத்துல ஒரு ஹோலு, 2 ஓட்டை மட்டும் போட்டு வச்சிட்டோம். அப்போ அந்த ஓட்டை வழியை மட்டும் என்ன பண்ணோம், இந்த லைட்டு இந்த சைடு வரும். இதையும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஒரு டார்ச் லைட் வச்சுருப்பீங்க வீட்டில், நீங்கள் ப்ராஜெக்ட் கூட நிறையா பேர் அந்த எமர்ஜென்சி லைட்லாம் செஞ்சுருந்தீங்க. ஒரு அட்டையை வச்சுக்கிறீங்க, ஒரு அட்டை உங்களோட காலாண்டர் அட்டை, உங்கள் வீட்டில் உள்ள காலாண்டர் அட்டை வச்சிங்கன்னா, அல்லது உங்கள் நோட்டோட அட்டை, ஒரு அட்டையை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்தில் குண்டு ஊசி எடுத்து ஒரு 2 ஓட்டை போட்டுங்க. அப்போ 2 ஓட்டையை போட்டு அந்த சார்ஜ் லைட்டை வச்சு ஒரு சைட்லேருந்து லைட் அடிச்சிங்கன்னா அந்த இன்னொரு சைடில் லைட் வெளிச்சு வரும். இந்த இது வந்து நைட்டில் செஞ்சீங்கன்னா இன்னும் தெளிவாக இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வீட்டு இருட்டாக இருக்கும். உங்களோட வீட்டு செவரே என்ன பண்ணிக்கலாம், ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மதிய நேரமாக இருந்தாலும் நீங்கள் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வீடு ஓரளவுக்கு இருட்டாக இருக்கும். அப்போ அந்த ஆப்போசிட் சைடில் ஸ்க்ரீன் வந்து இந்த செவரு மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த செவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும். அதான் இங்கேருந்து வருது. இப்போ இந்த லைட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுன்னா இப்படி நேராக இங்கே போயிருக்கலாம், இதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நேராக இங்கே போயிருக்கலாம். ஆனால் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் அது கிடையாது, அது வேவ் நேச்சராக இருக்கிறதுனால தான். அப்போ இந்த மாதிரி அலாலையே இப்படி போகுது. இதே இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு தண்ணி இருக்குது, உங்கள் வீட்டில் ஒரு குளத்துல தண்ணி இருக்குது அல்லது கிணத்துல தண்ணி இருக்குன்னா அதில் ஒரு கல் எடுத்து போட்டீங்கன்னா வச்சுங்க, இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி இந்த படத்தில் போதோ இந்த சைடு இந்த கிரீன் கலரில் உள்ள இந்த படத்தை நோட் பண்ணுங்க. ஒரு கல்லை எடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி அலாலையாக போயிட்டே இருக்கும். அந்த கல்லுக்கு பக்கத்தில் பார்த்தா சின்ன அலையாக இருக்கும், அந்த கல்லை தாண்டி அடுத்தடுத்து போகும்போது பார்த்தா பெரிய பெரிய அலை அப்படியே பெருசாகிட்டே போகும். இந்த யங் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் இப்படியும் செய்யலாம். அப்போ ஒரு கல் போட்டால் இந்த கிரீன் கலர் தெரியும், இந்த படம் மாதிரி வரும். ஒரே டைமில் 2 கல் எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, இந்த ஒயிட் கலரில் வர வேவ் மாதிரி இதனோட வேவும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு அலை வருது, இது ஒரு அலை வருது. அப்போ இதனோட அலையும் இதனோட அலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வெட்டுது. அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு, 2 ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போ 2 ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகிற இடத்துல பார்த்தோம்னா அங்கே வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா அந்த வெட்டாத இடத்துல பிரைட்னஸ் கம்மியாக இருக்கும்.
நம்ம ஸ்க்ரீனில் லைட் வெளிச்சம் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இங்கேருந்து சென்டரில் இருட்டாக இருக்கும், திரும்ப இந்த இடத்துல பார்த்தா ஒரு பிரைட்டாக இருக்கும், திரும்ப ஒரு இருட்டாக இருக்கும். அதாவது இது வந்து டார்க்கு, இது வந்து பிரைட்னஸ்ஸு, திரும்ப டார்க்னஸ், திரும்ப பிரைட்னஸ். நீ ஸ்கூலில் ஆல்ரெடி படித்து தான் அதான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே பிரைட்னஸ். அப்போ உங்களுக்கு காலாண்டர் அட்டை நான் சொன்னேன். இப்போ அந்த காலாண்டர் அட்டையில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல ரவுண்டாக என்ன இருக்கும், அதனுடைய ஸ்பீடு வந்து அதாவது ஒரு ஃபுல் ரவுண்டு அந்த இடத்துல ஒரு இருட்டாக இருக்கும், அதாவது டார்க்காக இருக்கும். இதை முடிச்சு அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரைட்டாக இருக்கும். அப்போ உங்கள் இதில் பார்த்தோம்னா உங்கள் செவத்தில் எப்படி தெரியுதுன்னா இந்த இடத்துல டார்க்கு, திரும்ப பிரைட்னஸ், திரும்ப டார்க்னஸ், திரும்ப பிரைட்னஸ். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் 2 சைடு இருக்கும். சென்டரில் டார்க்காக இருக்கும், அதுக்கப்புறம் பிரைட்னஸ் டார்க்னஸ்னு மாறி மாறி வரும். இதுதான் வந்து யங் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஏன் அந்த மாதிரி வருதுன்னா இதனுடைய வேவ் நேச்சர், வேவ் பிஹேவியர்னால தான் அந்த மாதிரி லைட்டில் இப்படி மாறி மாறி வருது. இப்போ என்ன பார்க்குறேன்னா இன்டர்ஃபரன்ஸ் இன் ஏ பிசிஸ் தி நெட் எஃபெக்ட் ஆஃப் காம்பினேஷன் 2 or more வேவ். அப்போ இன்டர்ஃபரன்ஸுங்கிறது என்னது, ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஒரு லைட்டில் இன்டர்ஃபேர் ஆகிறங்கிறது ஒரு பிசிக்கல் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது மட்டும் கிடையாது. இப்போ 2 பஸ் ஒன்னோட ஒன்று இடிச்சிங்கன்னா அது என்ன அர்த்தம், அது இன்டர்ஃபரன்ஸ் தான். ஒன்னோட ஒன்று மோது 2 இடிக்கும் போது இன்டர்ஃபரன்ஸ் ஆகி அதனால 2 வண்டியுமே டேமேஜ் ஆகுது. அது கொலைஷன் படிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கலில் கொலைஷன் சொல்லலாம். அது ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தான், 2 ஒன்னோட ஒன்று மோதிக்குன்னு சொல்லலாம். அப்போ அதே மாதிரி என்ன காம்பினேஷன் ஆஃப் 2 or more வேவ். இப்போ 2 வேவ் தான் கிடையாது, 3 வேவ். இதே மாதிரி இன்னொரு ஹோல், இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு விட்டிங்கன்னா என்ன இருக்கும், 3 ஹோல் 4 ஹோல் போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், இன்டர்ஃபேர் ஆகும், இன்டர்செட்டிங் கோயின்சைட் பாத். அப்போ அந்த கோயின்சைட் பாத் கிடைக்கிறதா நாம் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்கிறோம். அதாவது அந்த 2 வெட்டுறது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவும். இப்போ ஆடிட்டோரியத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஸ்பீக்கரே வைக்கிறோன்னா அது நம்ம பிசிக்ஸ் பிரின்சிபல் பிரகாரம் அங்கே ஸ்பீக்கரை வச்சா தான் நீங்கள் அங்கே பாட்டு கேட்க முடியும். நம்ம செய்கிறதுக்கு எந்த ஸ்பீக்கர் எப்படி வேணாலும் வச்சிட்டோம்னா அங்கே ஃபுல்லாக ஒரு எக்கோ தான் வரும். இப்போ 2 ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் வருதுன்னா அப்போ அந்த 2 ஸ்பீக்கரோட சவுண்டு இதே மாதிரி தான் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அப்போ இந்த இன்டர்ஃபரன்ஸ் கான்செப்ட் பிரகாரம் தான் அங்கே செட் பண்ணணும். அப்போ எந்த இடத்துல மேக்ஸிமம் சவுண்டு வரும், எந்த இடத்துல மினிமம் சவுண்டு வரும், இது நீங்கள் ஆடியோவில் நீங்கள் செக் பண்ணலாம். உங்கள் வீட்டில் 2 ஸ்பீக்கர் இருந்ததுன்னா 2 ஸ்பீக்கர் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் 2 சவுண்டு வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபேர் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா அந்த 2 சவுண்டு எந்த இடத்துல ஒன்னோட ஒன்று மோதி இன்டர்ஃபேர் ஆகுதோ அந்த இடத்துல மேக்ஸிமம் சவுண்டு வரும். அதுக்கடுத்துக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சவுண்டு, மேக்ஸிமம், இந்த மாதிரி மாறி மாறி வரும். எக்கோ வர்றதுலாம் இந்த பேஸ் பண்ணி தான். அப்போ தி எஃபெக்ட் இஸ் தட் தி அடிஷன் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இண்டிவிஜுவல் வேவ். அப்போ ஏன் இந்த மாதிரி அந்த இடத்துல சவுண்ட் அதிகமாகுதோ அல்லது லைட் அதிகமாகுதுன்னா அந்த ஆம்ப்ளிடியூட் வந்து அடிஷன் ஆட் ஆகுது. இந்த 2 வேவ் ஒன்னோட ஒன்று இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னா இதனோட ஆம்ப்ளிடியூட் ப்ளஸ் அதனோட ஆம்ப்ளிடியூட் 2 வந்து எந்த இடத்துல மெரிச்சா இன்டர்ஃபியர் ஆகுதோ அது வந்து அடிஷனலாக சேர்ந்து ஆட் ஆகும். அதுதான் அடிஷனல் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். அப்போ அந்த ஒவ்வொரு ஈச் பாயிண்ட் என்ன இருக்குன்னா மோர் தென் 1 வேவ். ஒரு வேவ் மட்டும் இல்லாத அடிஷனலாக மோர் தென் 1 வேவ் மாதிரி இன்டர்ஃபியர் ஆகுது. உதாரணத்துக்கு 2 பேர் சேர்ந்து வேலை செய்கிறோன்னு வச்சுங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, 2 பேரும் கம்பைன் ஆகி ஒரு வேலையை ஒர்க்காக செஞ்சால் அப்போ அந்த ஒர்க்கு நாம் வந்து குயிக்காக செய்யணும், வேலைன்னா வேகமாக நடக்கும். 2 பேர் தனித்தனியாக செய்கிறத விட 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை ஃப்ரெண்ட்ஸாக செஞ்சீங்கன்னா அந்த வேலை இன்னும் வேகமாக நடக்கும். இதே 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அல்லாத 2 பேர் எதிரியாக இருக்கீங்கன்னு வச்சு ஒருத்தர் அடிச்சுட்டு அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அப்போ அங்கே ஒர்க்கு வந்து லாஸ் ஆகும். நீ வந்து அவியில் குறை சொல்லிகிட்டு இருப்பீங்க, இவியில் குறை சொல்லுவீங்க, ஐ வேலை செய்யறத போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறது, நீங்கள் வேலை செய்கிறது அவி டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அங்கே ஒர்க் வந்து லாஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் இந்த இன்டர்ஃபரன்ஸும் 2 வேவ் ஒன்னோட ஒன்று மெர்ச் ஆகும் போது அதனோட கெயின் ஆம்பிளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. 2 ஒன்னோட ஒன்று மெர்ச் ஆகாத இந்த எம்டி பேஸ் இந்த இது சர்க்கிள் ஆகுதுன்னா 2 வேவ் சந்திக்காத இடம், அந்த இடம் பார்த்தீங்கன்னா எம்டி ஆகிரும், 0 ஆயிரும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கும், இங்கே 0ன்னு நோட் பண்ணியிருக்கோம். அப்போ 0னா அந்த சென்டரில் அது லைட் இருக்கா டார்க்காக இருக்கும், திரும்ப 1 -1 இந்த மாதிரி அதனோட வேவோட இன்டென்சிட்டி
சென்ட்ராப்பில் தான் அதனோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த லைட் ப்ரொபகேஷன் பார்த்தோம்னா 1618 கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ் தான் என்ன பண்ணாருன்னா முத இந்த லைட் ப்ரொபகேஷன் வந்து வேவ் இருக்கு, அலைக்கொள்கைன்னு படிச்சிருப்பீங்க. அலைக்கொள்கையை தோற்றுவித்தவர் வந்து கிறிஸ்டியன் ஹைஜென்ஸ்னு படிச்சிருப்பீங்க. இவர் தான் முத பார்ட்டிகலா மட்டும் இல்லை, வேவ் நேச்சர் இருக்கு லைட்டுக்கு, லைட் ப்ரொபகேஷன் இன் வேவ் ஃபார்மில் பர்த்தியேட்டாவர் ஹைஜென்ஸ் சொன்னார். ஹைஜென்ஸ் இட் நாட் எனிதிங் அபவுட் தி நேச்சர் ஆஃப் தி லைட் வேவ். ஒரு நேச்சுரலாக எப்படி லைட் வேவ் போகுதுங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம சன்ல இருந்து லைட் எப்படி வருதுன்னு சொன்னா உங்க வீட்டில் நீங்களே வாட்ச் பண்ணலாம்னு சொன்னார். அப்போ அந்த மாதிரி வேவ் நேச்சரில் வருதுன்னா அதனோட வேவ் நேச்சர் எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபர் வேவ் ஆர் லாஞ்சிடியூடினல் வேவ், ரெண்டு இதுவும் பாசிபிள் இருக்கு. டிரான்ஸ்ஃபர் வேவ் லாஞ்சிடியூட் வேவ்னா தெரியும் உங்களுக்கு, செங்குத்தா இருக்கு. இப்போ சைன் வேவ் வரைகிறோம்னா அந்த சைன் வேவ் எப்படி இருக்கு, இப்படி ஒரு வேவ் வரைகிறோம் சைன் வேவு. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் வேவ்ங்கிறது வந்து அதாவது செங்குத்து மேலே செங்குத்தாக இருக்குது. லாஞ்சிடியூடனல் வேவ்னு இந்த கிடைமட்டமாக வர்றது. அப்போ இது ரெண்டையும் நாம் என்ன சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர் வேவும் இருக்குது, லாஞ்சிடியூடனல் வேவாகவும் அந்த வேவ் இருக்குது. எஸ் ஸ்பீட் ஆஃப் லைட் இட்ஸ் வேவ் லென்த். இதனோட ஸ்பீடு, லைட்டோட ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா இதனுடைய வேவ் லென்த் என்னவோ அதை வச்சு தான் நம்ம லைட்டோட ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இந்த வேவ் வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது, இந்த முன்னாடி படத்தில் இது பார்த்தீங்க, இந்த வேவ் பார்த்தா மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த வேவ் எவ்வளோ ஸ்பீடில் போகுங்கிறத பற்றி தான் நம்ம லைட்டோடைய ஸ்பீடை நாம் கால்குலேட் பண்ணோம். தி வேவ் தியரி ஆஃப் லைட் ரிசீவ்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் எவிடன்ஸ் இன் 1801. இது வேவாக தான் போகுது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நாம் சொல்லலாம். அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் ப்ரூவ் பண்ணாதான் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்காங்க. அப்போ 1680 ஹைஜென்ஸ்க்கு வந்து வேவ் நேச்சர் தான் இருக்குது லைட்டுன்னு சொன்னாலும் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அதை ஏற்றுக்கல, ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் இல்லை. அப்போ 1801 தான் 1801 என்ன பண்ணுறாரு தாமஸ் யங்கு, அவர் சயின்டிஸ்ட்டு, அவர் தான் என்ன பண்ணார்னா எக்ஸ்பெரிமெண்ட் இன்டர்ஃபரன்ஸுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூஃப் கொடுத்தாரு. அதாவது அந்த யங் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட், இரட்டை பிள்ளை எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு நோட் அட்டையை வச்சுக்கிட்டு 2 ஓட்டை போட்டு லைட் அடி சொன்னேன். அதுதான் இந்த தாமஸ் யங் செஞ்ச அந்த யங் டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதில் தான் அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. அப்போ இது வந்து ஒரு லைட்டு இன்னொரு லைட்டோட இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போ வேவ் பிஹேவியர் இருக்கிறதுனால தான் இன்டர்ஃபியர் ஆகுது, அதனால தான் டார்க் பிரைட்னஸ் மாறி மாறி வருதுங்கிறத இந்த யங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். யூசிங் தி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர்பொசிஷன் ஆஃப் ஹைஜென்ஸ் வேவ் கான்செப்ட், Young explained the interference effect, observe the various intensities. அப்போ என்ன அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் இருக்கு. இப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னா என்னன்னா ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருது. இதுக்கு ரெண்டும் பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்க. உதாரணம் சொல்ல போனால் ஒருத்தர் 150 மார்க் வாங்குறீங்க, இன்னொருத்தர் 50 மார்க் வாங்குறீங்க, ப்ராஜெக்டே செஞ்சீங்க, குரூப் ப்ராஜெக்ட்னு சொல்லணும். அப்போ உங்கள் ப்ராஜெக்டோட குரூப் ப்ராஜெக்டோட மார்க் என்னன்னு கேட்டால் நான் சொல்லுங்க, 4 பேர் ப்ராஜெக்ட் செஞ்சீங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து செஞ்சு உங்கள் ப்ராஜெக்டோட ரிசல்ட் என்னன்னு சொன்னோம்னா 4 பேர்த்தோட மார்க்கிங் கூட்டினா தான் உங்களோட டோட்டல் ப்ராஜெக்டோட மார்க், உங்களோட குரூப் மார்க். என்ன ஈஸியாக சொல்ல போனால் எனக்கு கிரிக்கெட்டை கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ கிரிக்கெட் நடக்குது, இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்க. அப்போ இந்தியாவோட ஸ்கோர் எவ்வளோ சொல்கிறாங்க, 10 பேர் போய் 11 பேர் பேட்டிங் பிடிக்கிறாங்க. அப்போ 11 பேர்த்தோடைய ரன்னிங் கூட்டினாதான் இந்தியாவோட ரன், டோட்டல் ரன். அப்போ அதான் சூப்பர் பொசிஷன் சொல்கிறோம். அப்போ இப்போ வேவ் வருதுன்னா 2 வேவ் இருக்குது, அந்த 2 வேவோட ஆம்பிளிடியூடு நாம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இதனோட ஆம்பிளிடியூடு 1+1 இருக்குன்னு வச்சுங்க, இன்னொன்னோட ஆம்பிளிடியூடு +1னா 2 ஆட் பண்ணும்போது சூப்பர் பொசிஷன் ஆகும்போது +2 ஆட் ஆகிடுது. 2 பேர் ஸ்கோர் அடிக்கும்போது 2 பேர்த்தோட ஸ்கோரையும் 10 பேர்த்தோட ரன்னையும் ஆட் பண்ணும்போது தான் டோட்டல் ரன் வரும்போது அந்த மாதிரி தான் சூப்பர் பொசிஷன். 2 வேவ் ஒன்னோட ஒன்று மெர்ச் ஆகும்போது இந்த இடத்துல மெர்ச் ஆக சொல்கிறோம். அப்போ அதனோட டோட்டல் ஆம்பிளிடியூட் வந்து இங்கே மெர்ச் ஆகுது, அதனோட பிரைட்னஸ் வந்து அதிகமாகும். அதான் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். அதையும் அந்த ஹைஜென்ஸ் வேவ் கான்செப்டையும் வச்சு தான் யங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் இன்டர்ஃபரன்ஸை. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா
வேரியஸ் இன்டென்சிட்டிஸ் such as double slit எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் பண்றாரு. அப்ப அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு மூணு இது பண்றாரு. அப்ப 2 ஹோல் ஒரு அட்டையை வச்சு சொல்றோம், 2 ஹோல் போட சொல்றோம். 40 பேர் இருக்கீங்க, 40 பேருக்கு நாளைக்கு செய்ய சொல்றேன் அதை. அப்ப 40 பேர் ஒரே மாதிரி செய்ய மாட்டேங்க. ஒருத்தர் அந்த 2 ஹோலுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்க வச்சு 2 குண்டு வச்சில கோட்டை போட்டுருக்கலாம். இன்னொருத்தர் வந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி இன்னொருத்தர் வந்து 2 ஹோலும் பக்கத்துல இருக்கிற மாதிரி போட்டுருக்கலாம். அப்ப இந்த மாதிரி யங்ஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டு அப்ப என்ன பண்றாருன்னா அந்த 2 ஸ்லீட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப சுமாலா இருக்கணும் அப்படின்னு அவர் கண்டுபிடிக்கிறார். இப்ப இந்த ஹோல் வந்து 1 மீட்டருக்கு அந்த அட்டை, இன்னொரு ஹோல் 1 மீட்டருக்கு இந்த அட்டை இப்படி போட்டீங்கன்னா ஒரு அட்டை எடுத்துட்டு உங்க அட்டையினோட இந்த சைடுல ஒரு ஹோலும் இந்த எண்டில் ஒரு ஹோலும் போட்டீங்கன்னா அங்கே டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த 2 ஸ்லீட்டுக்கு இடையில எவ்வளவு கேப் எவ்வளவு இருக்கணும், மில்லிமீட்டர் சைஸில் இருக்கணும். 1 சென்டிமீட்டரோட குறைவா 2 ஓட்டையும் பக்கத்துல இருந்தாதான் இந்த டபுள் ஸ்பிளிட் எக்ஸ்பெரிமெண்ட் நல்லா ஒர்க் ஆகும். அப்போ அதே மாதிரி அந்த லைட்டோட இன்டென்சிட்டி என்ன, அப்போ சைட்டிங் கலர் அப்சர்வ், அது என்ன கலர் அப்சர்வ் பண்ணுது, என்ன லைட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கலர். அந்த கலர் நாம் என்ன சொல்லணும்னா வேவ் லென்த்னு சொல்லுவோம் அல்லது இன்டென்சிட்டின்னு சொல்லலாம். நம்ம லைட்டு எவ்வளோ கொடுக்குற நல்லா பிரைட்டான லைட்டு, எல்லா வீட்லேயும் ஒரே மாதிரி டார்ச் லைட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் லைட்டு பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும், அப்படி லைட்டு பார்த்தா இப்போ கண்ணை பறிக்கிற அளவுக்கு கண்ணு கோசுற அளவுக்கு லைட் அடிக்கும். அந்த மாதிரி பிரைட்டான லைட் அப்ளை பண்ணும்போது இன்டென்சிட்டி அதிகமாக அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் எப்படி வருது. லெஸ் இன்டென்சிட்டி ரொம்ப டல், அப்போ உங்களோட மொபைல்லே டார்ச் லைட் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம். அதனோட இன்டென்சிட்டிலாம் லோவாக இருக்கும். அதே மாதிரி ஒயிட் லைட் வச்சு செய்யலாம், ரெட் லைட் வச்சு செய்யலாம், ப்ளூ லைட்டு, க்ரீன் லைட்டு, இந்த மாதிரி லைட்டு கலரை வித்தியாசமாக மாற்றி கூட இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் செய்யலாம். எப்படிலாம் செஞ்சு தான் என்ன சொன்னாலும் அந்த சன்லைட்லேருந்து நியூட்டன் ரிங்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணார். இதே இன்டர்ஃபரன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவசரம். அப்போ லைட் வேவ் இஸ் ஏ harmonic electromagnetic wave consisting of periodic varying electric and magnetic field. நான் ஸ்டார்ட் பண்ணிலே சொன்னேன் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் கம்பைன் ஆகி தான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த லைட்டு என்னதான் இருக்குன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லைட்டு. ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த சன்னை பற்றி படிக்கும்போது. இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா அந்த லைட் என்ன சொல்லுவோம்னா ஒரு வேவ் லென்த்து ஆம்ஸ்டாங்கில் நாம் சொல்லுவோம். அப்போ அந்த வேவ் லென்த்து சொல்லும் போது அதனோட இது என்ன இருக்குன்னா இப்போ 0லேருந்து 20,000 ஆம்ஸ்டாங் வரைக்கும் வச்சுக்கி. இப்போ எல்லா ரேஞ்சில் இருக்குது. இப்போ இது எல்லா ரேஞ்சும் சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லுவோம். இஎம் வேவ்னு சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அதாவது ஷார்ட்டாக இஎம் வேவ்னு சொல்லணும். இஎம்டபிள்யூனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அப்போ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா நம்ம கண்ணுனால பார்க்கக்கூடிய லைட்டு எது பார்க்கணும்னா அதான் அந்த படத்தில் போட்டிருக்கோம். இது நானோமீட்டரில் சொல்லியிருக்கோம். அதே ஆம்ஸ்டாங்கில் சொல்ல போனால் இன்னொரு 0 நானோமீட்டருங்கிறது 10⁻⁻9. 10⁻⁻10 யூஸ் பண்ணால் இன்னொரு 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பார்க்கும்போது 4000 ஆம்ஸ்டாங், அதனால் நானோமீட்டர்னா 400. 4000 ஆம்ஸ்டாங்க்கு 7000 ஆம்ஸ்டாங். இது நானோமீட்டரில் சொல்ல போனோம்னா 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். அது உங்கள் படத்தில் நானோமீட்டர் தான் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இந்த லைட் வேவ் மட்டும்தான் நம்ம கண்ணுனால பார்க்க முடியும். ரிமைனிங் லைட் வேவ் எதையுமே நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 400 அதாவது 4100 380 to 450 இந்த ரேஞ்சில் உள்ள கலரை பார்த்தா நமக்கு வயலட்டாக தெரியும். 495 to 450 ப்ளூவாக தெரியும். 570 இது ரேஞ்சில் இருந்தால் க்ரீனு, 590னா எல்லோ, 620னா அது வந்து ஆரஞ்சு. எப்போ 700 ரேஞ்சு வந்துட்டா அது வந்து ரெட் கலராக தெரியும். ஆம்ஸ்டாங் சொல்ல போனால் 4000 ஆம்ஸ்டாங், 4300, 5700, 5900, 6200, 7000 ஆம்ஸ்டாங். இந்த ரேஞ்சில் உள்ளதான் நாம் வந்து விசிபிள் லைட்டுன்னு சொல்கிறோம். விசிபிள் லைட்னா
தமிழ்ல கண்ணுறு ஒளின்னு படிச்சிருப்பீங்க. கண்ணுனால பார்க்கக்கூடிய லைட்டு. இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்ப இது தவிர ரிமைனிங் உள்ள இப்ப 4000க்கு முன்னாடி வந்தீங்கன்னா இங்க யூவி லைட், அல்ட்ரா வயலட் லைட்னு இருக்கு. அதாவது வயலட்டுக்கும் பக்கத்தால் உள்ளதுனால அல்ட்ரா வயலட். தமிழ்ல சொல்ல போனா வயலட்டுக்கு அருகில், ஊதா கலருக்கும் பக்கத்தால் உள்ளது. அப்புறம் ரெட்டுக்கு அப்புறம் போயிட்டா என்பரா ரெட்டு, ரெட்டுக்கு அப்புறம் அப்பால். அப்புறம் இதுக்கப்புறம் இங்க எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும்? இதுக்கப்புறம் ஆல்பா ரே, பீட்டா ரே, காமா ரே எல்லாமே இருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா எக்ஸ்ரே, அதே மாதிரி ரேடியோ வேவ், கம்யூனிகேஷன் வேவ்னு சொல்லுவோம். ரேடியோ அலைகள்னு படிச்சிருப்பீங்க. ரேடியோ வேவ், கம்யூனிகேஷன், இது எல்லாமே இருக்கு. இது எல்லாவோட ரேஞ்சு தான் இந்த 0 to 20,000. இது எல்லாத்தையும் சேர்ந்து என்ன சொல்றோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்றோம். அப்போ இந்த லைட்டுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. இந்த லைட்டு எப்படிதான் இருக்கு? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பியரோட சேர்ந்து தான் இந்த லைட் வேவ் நேச்சர்ல இருந்தாலும் அந்த லைட்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனால ஆசிலேட் ஆகுது. ஏன் அந்த லைட் ஆசிலேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆசிலேட் ஆகுது அட் ஏ ரைட் ஆங்கிள். அப்போ அந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த லைட் வெளியே வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த லைட்லேயே வரும். அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி வரனா ரெண்டும் பர்டிகுலர் ஆங்கிளில் அந்த லைட் வந்து அங்கே ரீச் ஆகுது. தி டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் வேவ். அந்த ப்ரொபகேஷனா ரெண்டும் ஒன்னோட ஒன்று மெர்ஜ் ஆகுது. ப்ரொபகேட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து வரும். இதுதான் வந்து லைட் வேவ்னு நம்ம சொல்கிறோம். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் தி வேவ் இஸ் டிஃபைன் பை தி. அப்போ அந்த லைட் வேவ் நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா அதனோட வேல்யூ என்ன பண்ணுவோம்? அதனோட ஸ்ட்ரென்த் வெக்டார் இ அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ வெக்டாருங்கிறத நாம் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ அது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுறோம்? மேக்னெட்டிக் இன்டராக்ஷனை பி வெக்டார்னு நாம் டிஃபைன் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகிதான் நமக்கு லைட் வேவ் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ லைட்டில் கரண்ட் வருமானு கேட்கலாம். லைட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அப்போ லைட் அடித்தா நமக்கு ஷாக் அடிக்குமா? யாரும் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். லைட்டை தொட்டா வந்து சுடும் சார். லைட்டு தொட்டா சுடுமா? ஹீட்டா இருக்கும் சார். சரி, லைட்டு ஹீட் ஆகுது. லைட் ரொம்ப நேரம் அடிச்சுட்டு இருந்தா அந்த இடத்துல ஹீட் ஆகுது. ரைட்டு, ஹீட் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ரைட்டு, இப்போ என்ன சொல்லிட்டோம்? லைட் வேவ்ல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. ரெண்டு சேர்ந்து தான் ப்ரொபகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா அப்போ தொட்டா இதுக்கு ஷாக் அடிக்குமா? கரண்ட் நான் பவரு ஒயரில் வர்ற பவர் சொட்டா நமக்கு ஷாக் அடிக்குது. அப்போ இது ஷாக் அடிக்குமா? அடிக்காது சார். ஷாக் அடிக்காதா? அப்புறம் எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு எப்படி சொல்றாங்கல்ல? ஷாக் அடிக்கும் சார். ஷாக் அடிக்குமா? எந்த லைட்ல ஷாக் அடிக்குது? நம்ம வீட்டில் யூஸ் பண்ற லைட்ல ஷாக் அடிக்காது. அது வந்து பவர் இன்டென்சிட்டி வெரி லோ. இதே நீங்க லேப்ல நிறைய இது யூஸ் பண்றாங்க. இப்ப கேன்சர்லாம் கியூர் பண்றதுக்கு என்ன பண்றாங்க? அங்க வந்து இங்க ரேஸ் அப்ளை பண்றாங்க. இந்த ஆல்பா ரே, காமா ரே அப்ளை பண்ணி அந்த ரேஸ் குணப்படுத்துறாங்க. அப்ப அந்த ரேவை அப்ளை பண்ணும்போது பண்ணா அதை வந்து ஹீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஹீமோ தெரப்பி எடுக்கும்போது என்னன்னா லைட்டு தான் அடிப்பாங்க. அந்த வேவ் ரேடியேஷன் அப்ளை பண்றது ஒன்றும் கிடையாது, லைட்டு. அந்த லைட் அனுப்பும் போது அதோட சேக் இருக்கும். என்ன சொல்ல போனா அவங்க இதுலயே சொல்லலாம். உங்க வீட்டுல சிஆர்டி டிவி வச்சீங்கன்னா அப்படி கையை கொண்டு போய் வைக்கும் போது உங்களோட முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கும். பாத்துறீங்களா அந்த மாதிரி யாராவதான்? இப்ப இருக்கிற எல்சிஆர் டிவிக்கு எல்சிஆர் டிவி கிடையாது, எல்இடி டிவிலாம் கிடையாது. முன்னாடி சிஆர்டி டிவி, கேத்தோட ரே டிவி, பெருசா இருக்கும் டிவியை. அந்த டிவி யார் வீட்லயே அது வந்து நீங்க கை கொண்டு போய் வச்சு பாத்துறீங்களா? எஸ் சார், பாத்துருக்கோம் சார். அப்ப கையை டிவி பக்கத்துல கொண்டு போகும்போது என்ன ஆகுது? டிவி ஆன் பண்ணும்போது நல்லாவே தெரியுது. ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது முடியெல்லாம் இழுக்குதா? இழுக்கும் சார். ஏன் முடியெல்லாம் இழுக்குது? டிவில என்ன பிக்சர் டியூப் லைட்டு தானே தெரியுது. இந்த கண்ணாடி வழியா அந்த படம் ஓடுது, வந்து லைட் வெளிச்சம் தான் கலர் கலரா வருது. ரெட் கலரு, கிரீன் கலரு, ப்ளூ கலர்னு வருது. அதான் பிக்சர் நான் படத்துல பாக்குறோம். அப்ப ஏன் நான் முடி இழுக்குன்னா அதுல எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கு. ஏன்னா அந்த சிஆர்டி டிவிக்கு 1 lakh வோல்டேஜ்
பவர் அடுப்பு அப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த லைட்டோட சேர்ந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேர்ந்து வரும். அதே மாதிரி அதனோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து இருக்கும். ஏன் எல்லாம் நைட்டு தூங்கும் போது ஏன் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க, லைட் ஆன்லேயே தூங்கினா என்ன? இதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணுங்க. நைட்டு தூங்கும் போது எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குறீங்க, இருட்டில் தான் தூங்குறீங்க. லைட் ஆன் பண்ணிட்டு வெளிச்சத்துலேயே தூங்கலாம், என்ன ரீசன்? யாராவது லைட் ஆன் பண்ணிட்டே தூங்குறீங்களா? லைட் ஆன் பண்ணிட்டே தூங்கினா என்ன ஆகும்? எதுக்காக லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் தூங்குறீங்க? அதில் உள்ள சயின்ஸ் என்ன? ஆன்சர் பண்ண பாப்பாராவது. மோனிஷா ஆன்சர் பண்ணுங்க. ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கன்னு சொல்றாங்க? கேக்குதா சொல்றது? சார் கேக்குது சார். சொல்லுங்க, ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கன்னு சொல்றாங்க? நான் படிக்கிற இந்த லைட்டுக்கும் நம்ம நைட்டு தூங்குற லைட்டு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லைட்டுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? சார் பிரைட்னஸ் அதிகமா இருக்கிறதுனால தூக்கம் வராது சார், அதனால தான் சார் ஆஃப் பண்ணிட்டு தூங்கும் போது தான் அவங்களுக்கு லைட்டே தெரியாதுல்ல. நீ தூங்கிறீங்க, தூங்குனதுக்கு அப்புறம் லைட் ஆன் பண்ணா என்ன ஆகும்? அதான் சொல்லுங்க பாப்போம், சயின்ஸ் ரீசன் கரெக்டா? இப்போ நீங்க படிச்சதுலேருந்து தான் நான் கேட்குறேன். லைட் வேவ் சொல்லிட்டோம், லைட் வேவ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த லைட் வேவ் வந்து ஈங்கிட்டு இருக்கு. அதான் அந்த இதில் நான் படமே இங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணிடுறது என்ன குறிக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டையும், இந்த ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணிடுறது என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டிகேட் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகி தான் அந்த வேவா போகுது, அதான் லைட் வேவ் ட்ராப் போகுதுன்னு சொல்லியிருக்கு. வெக்டார் இ அண்ட் பி ஆர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஆஃப் வேவ். இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் அந்த லைட் வேவா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் டியூப் லைட்டு, எனி லைட்டு, எல்லா லைட்டுமே என்ன இருக்குது? இதே நேச்சர் தானே. இதே மாதிரி வேவ் நேச்சரில் தான் லைட் ட்ராவல் ஆகுது. அந்த லைட் வந்து நமக்கு படுது. அப்போ அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்கிறனால லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போங்க. கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் சொல்லிட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு லைட்டில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதில் உள்ள சயின்ஸ் ரீசன் ஏன் நைட்டு தூங்கும் போது லைட் ஆஃப் பண்ணுறோம்? நீங்கள் சொல்லிங்க, அது கரண்ட் பில்லு வந்து நிறையா வரும், அதனால் கரண்ட் பில்லு செலவாகக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. அது சயின்ஸ் ரீசன் கிடையாது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்து லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன ரிலேஷன் இருக்கு? சொல்லுங்க கவிப்பிரியா, சொல்லுங்க. சார் நம்ம தூங்கும் போது நம்ம மூளை வந்து நம்மளோட பிரைன் வந்து ரிலாக்ஸா இருக்கும் சார். அப்போ போயிட்டு இந்த அலைகள்லாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக நிப்பாட்டுறோம் சார். ஓகே, வெரி குட், அருமையாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நம்மளோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா அதில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆகுது. நம்மளோட மெமரின்னு சொல்கிறோம். மெமரிங்கிறது பிரெயினில் இருக்குது. பிரெயின்னா இன்னும் சயின்ஸுக்குள்ளாக சொல்ல போனால் நியூரான். நியூரானுங்கிறது நரம்பு மண்டலம் படிச்சிருப்பீங்க சுவாலஜியில். மூளை ஃபுல்லாகவே அந்த நியூரான்கிற அந்த நரம்பு தான் இருக்குது. அந்த நியூரானில் தான் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகுது. நம்ம எப்படி ஃபோனில் மெமரி கார்டில் ஸ்டோர் பண்ணுறோமோ, அப்போ நம்ம மூளையில் ஃபுல்லாக உள்ள மெமரி கார்டு தான் நியூரான். எல்லா நியூரான்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் எல்லாம் ஸ்டோர் ஆகுது. அப்போ அந்த நியூரான் ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக ஸ்டோர் ஆகுது. ஸ்டோரேஜ் சென்ட்ரலாக சொல்ல போனால் நிறைய ஸ்டோரேஜ் மெத்தட் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா டேப் ரெக்கார்டுன்னு யூஸ் பண்ணாங்க. அதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டோர் ஆகும். சிடி யூஸ் பண்ணுறோம். சிடியில் லைட்டு, ஆப்டிக்கல் டிவைஸு, லைட்டு மூலிமா ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம மெமரி கார்டு, பென்ட்ரைவெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ், அதாவது டிஜிட்டல் எலக்ட்ரிக்கல். டிஜிட்டல் டேட்டாவாக இதில் போய் 0 1 பைனரி நம்பராக ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம மூளையில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுன்னா அந்த நியூரான் வழியாக வந்து அது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக
நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆகுது. அதில் தான் வந்து நம்ம பிரெயினில் எல்லாம் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம லைட்டு யூஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, உங்களுக்கு நிறைய இது இப்போ மொபைல்லாம் நிறையா பார்க்க கூடாதுன்னு வேண்டாம்னு சொல்கிறாங்க. மொபைலில் ரொம்ப நேரம் பார்த்தா தூக்கம் வராது, நீங்களே அனுப்பிச்சிருங்க. யாராவது அனுப்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரி? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மொபைல் பார்த்துட்டு கேம் விளையாண்டுட்டோம், வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிகிட்டே போயிட்டு படுத்தீங்கன்னா தூக்கம் வருமா உடனே? வராது சார். ஏன் வரமாட்டேங்குது? மொபைலில் என்ன இருக்குது? லைட் வெளிச்சம் தான் இருக்கு. லைட்டு தானே அதுக்கு மொபைலில் இருக்குது. டிஸ்பிளே பார்க்குறீங்க. டிஸ்பிளேங்கிறது ஒரு லைட் வெளிச்சம். லைட்டு தான் டிஸ்பிளேவில் பார்க்குறீங்க. ஏன் ரொம்ப நேரம் அந்த டிஸ்பிளே பார்த்து நம்ம தூக்கம் வரங்கன்னுது? அப்போ அதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அப்போ அந்த லைட்லேருந்து வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே கம்பைனாக இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டு என்ன பண்ணுன்னா நம்ம மூளையில் போய் நியூரானை அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா அதுவும் அங்கே ஸ்டோர் ஆகுது, அதே மாதிரி தான் ஸ்டோர் ஆகுது. அதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வழியாக தான் நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த ஃபீல்டு வந்து நம்ம மைண்டை போய் நம்ம கண்ணில் பார்க்கும்போது அந்த லைட் வேவ் போய் நம்ம பிரெயினில் அந்த ஃபீல்டை டிஸ்டர்ப் பண்ணும், அதாவது ஆசிலேட் பண்ணி விட்டுரும். ஒரு குழம்புற மாதிரி இருக்கும். உதாரணம்னா தெளிவாக சொல்ல போனால் என்ன பண்ணோம், ஒருத்தர் வந்து ஃபுல்லாக மொபைலே பார்த்துக்கிட்டே இருக்கிறீன்னு வச்சுக்கோ. இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு கேம் விளையாடுற ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா ரொம்ப நேரம் மொபைலை அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு எல்லாம் டென்ஷன் ஆகி போயிடும், நிறைய கோவம் வரும், உனக்கு புரியாது, எல்லாம் மைண்டு குழம்பி போயிடும். அந்த நேரத்தில் போய் இதை எப்படி முடிவு எடுக்குன்னு ஏதாவது ஒரு டிசிஷன் கேட்டால் என்னால் டிசிஷனே சொல்ல முடியாது. இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா யோசிக்கவே முடியாது. அதனால தான் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மொபைலில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாதேன்னு சொல்கிறாங்க. இப்போ கிளாஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. அதில் நீ ஃபுல்லாக வந்து ஒத்து பார்க்க போகிறதும் கிடையாது கிளாஸ் டைமில். அப்போ அந்த லைட் வெளிச்சத்தில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம பிரெயினை பாதிக்குது. அதனால தான் வந்து நைட்டு தூங்கும் போதும் அந்த லைட் வெளிச்சம் வந்து நம்ம பிரெயினை பாதிக்கக்கூடாதுங்கிறக்காக லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டில் தூங்குறோம். இன்னொரு இதுன்னா நம்ம தூங்கும் போது ஒரு சில ஹார்மோன்லாம் சுரக்கும். அந்த ஹார்மோன்லாம் இருட்டில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். பகலில் லைட் வெளிச்சிருக்கும் போது அந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அது வந்து ஒர்க் ஆகாது. அதனால தான் இப்போ ரேடியேஷனே என்னது, இந்த மொபைலுக்கு வரக்கூடிய சிக்னலே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது ஒரு லைட் வேவ் தான், வேவாக தான் வருது, நமக்கு தெரியாது. காற்று வழியாக சிக்னல் வருது, அதுவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான், அதுவும் வந்து நம்ம உடம்பை பாதிக்கும். அதனால தான் மொபைலை ரொம்ப நேரம் பார்க்கக்கூடாது. அதுவும் பர்டிகுலர் தூங்கும் போது மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டா பேசிக்கிட்டு இருந்துட்டா தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு. அதுக்கு ரீசன் என்ன, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எல்லாமே சேர்ந்து அந்த லைட் வேவ் இருக்கிறதுனால தான். அப்போ ஹெவர் லைட் வேவ் இஸ் ஆப்டன் ரெப்ரசன்ட் பை இ வேவ். இ என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் சின்ஸ் மெனி ஆஃப் தி எஃபெக்ட் ஆஃப் லைட் எஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ இந்த லைட்லேருந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்குது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு உதாரணம் சொல்ல போனால் சோலார் பேனல் சொல்லலாம். பார்த்தா வீட்டுக்கு வெளியில் சோலார் பேனல் வச்சிடறோம். அந்த சோலார் பேனலில் பார்த்தா வந்து லைட்டு படுது. அப்போ அது லைட்டு படும்போது அதுலேருந்து கரண்ட் ப்ரொடக்ஷன் ஆகுது. அப்போ அந்த கரண்ட் லைட்லேயே என்ன இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அதான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் கன்வெர்ட் ஆகி நம்ம கரண்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபோட்டோ கெமிக்கல் எஃபெக்ட். இப்போ ஃபோட்டோ கெமிக்கல் எஃபெக்ட்னா இந்த இதெல்லாம் இருக்குது, கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிறது. நம்ம இதில் கூட சொல்லலாம், நம்ம தாவர பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து ஒளிச்சேர்க்கை நடக்குது, ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன இருக்குது, அந்த லைட்லேருந்து அந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டு இது பண்ணுது. அப்போ அதில் வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான், அதை வச்சுக்கிட்டு அது வந்து க்ரோ ஆகுது. அதே மாதிரி சைக்காலஜிக் ஆக்ஷன் ஃபவுண்ட் மோஸ்ட்லி டியூ டு தி எலக்ட்ரிக் வெக்டார் இ. இப்போ நம்ம சைக்காலஜினா இப்போ நம்ம பிஹேவியர் இதான் நான் சொன்னோம். அந்த லைட்னால நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ரொம்ப நேரம் டிவி பார்க்குறோம், ரொம்ப நேரம் மொபைலே பார்க்குறோம், அல்லது நம்ம நேரம் லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதனால அந்த எஃபெக்ட்னால நம்ம பிரெயின் கொஞ்சம் ஆசிலேட் ஆகுது. அப்போ பிரெயின் ஆசிலேட் ஆகும்போது நிறையா ரொம்ப நேரம் பார்த்தா தலைவலிக்கலாம், அல்லது ஒரு கன்ஃபியூஷன் மைண்டாக இருக்கலாம், ஒரு நல்ல மைண்டாக இல்லாத ஒரு குழப்பமான நிலையில் இருக்கும். அதுக்கெல்லாம் ரீசன் என்ன, இந்த வேவ் உள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். அதாவது இந்த ரெட் கலரில் உள்ளது எலக்ட்ரிக் வேவ் குறிக்குது, இந்த ப்ளூ கலரில் உள்ளது மேக்னெட்டிக் வேவ் குறிக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான்
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்கிறோம். அப்போ நாம் இந்த லைட் என்னது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். அது வந்து பார்ட்டிகல் பிஹேவியர் இருக்கு, அதே சமயம் வேவ் பிஹேவியர் இருக்கு. அப்போ தி வெக்டார் E is often referred to as a light vector or optical vector நாம சொல்றோம். இப்போ இந்த சொல்றோம் E வெக்டார்னு சொல்றோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார்னு சொல்றோம். அப்போ இது ரெண்டையும் சேர்ந்து கம்பைனாக சொல்லும் போது என்ன லைட் வெக்டார் அல்லது ஆப்டிக்கல் வெக்டார் நாம சொல்றோம். அதாவது உதாரணம் சொல்ல போனால் இந்த படத்தில் பார்க்குறீங்க, இந்த பிளாக் கலர் உள்ளது பார்த்தா ஒரு மெக்கானிக்கல் வேவ். ஒரு ஸ்ப்ரிங்கோ அல்லது ஒயரை எடுத்துக்கிறீங்க, ஒரு கயிறை கூட எடுத்துக்கிறீங்க, ஒரு சைடில் கயிறை கட்டிட்டு இந்த சைடில் பிடிச்சி ஒரு ஆட்டுனீங்கன்னா என்ன இருக்கும், இந்த வேவில் வர மாதிரி இப்படி ஆளாலேயே இப்படி கயிறு போகும். அது மெக்கானிக்கல் வேவ் நாம் சொல்கிறோம். அப்போ இதே லைட் வேவுக்கு என்ன சொல்கிறோம், இதே மாதிரி தான் லைட் வேவும் ட்ராவல் ஆகுதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் உண்மையில் எடுத்துக்கிட்டோம்னா லைட் வேவ் அதே மாதிரி கிடையாது, ரெண்டும் சேர்ந்து கம்பைன் ஆகுது. ரெண்டையும் சேர்த்து தான் ஒன்றா மெர்ச் பண்ணி இந்த மாதிரி போகுதுன்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த ரெட் கலரில் உள்ளது எலக்ட்ரிக் வேவ், இந்த ப்ளூ கலரில் உள்ளது மேக்னெட்டிக் வேவ். அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரிக் வேவ் இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த மேக்னெட்டிக் வேவ் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 90 டிகிரி ஆங்கிளில் இந்த மாதிரி ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபிளமிங் லாலாம் படிச்சிருப்பீங்க. இதோட கையில் ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், ஃபிளமிங் இறக்கை விதி, வழக்கை விதிலாம் படிச்சிருப்பீங்க. உங்களோட 3 விரல ஒன்று செங்குத்தாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன்னொன்று ஃபோர்ஸு, இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்கணும் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இது இதுக்கும் பார்த்தா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பார்த்தா 90 டிகிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். அந்த பேஸ் டிஃப்ரெண்ட்டில் இது ஒரு ஆக்சிஸ், இது ஒரு அதனோட ஆப்போசிட் ஆக்சிஸில் இந்த மாதிரி தான் அந்த லைட் வேவ் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போ தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் known as a optical field, radiation field, wave field or light field. இது எல்லாமே நாம் இதுக்கு சொல்கிறோம். எல்லாமே என்ன இருக்கு, ஒரு ரேடியேஷன் சொல்லலாம். லைட்டு தான் ரேடியேஷன் என்ன அர்த்தம், ரேடியேஷன் ஒன்றும் கிடையாது, லைட்டு தான் ரேடியேஷன் சொல்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்கிறோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்கிறது லைட்டு தான். இப்போ ஆல்ஃபா ரேவுங்கிறது ஒரு லைட்டு தான், காமா ரேவுங்கிறது ஒரு லைட்டு தான், பீட்டா ரேவு ஒரு லைட்டு தான், எக்ஸ்ரேங்கிறது லைட்டு தான். எக்ஸ்ரே பார்த்துருப்பீங்க, போய் எடுத்துருப்பீங்க. எக்ஸ்ரேங்கிறது என்ன பண்ணுறாங்க, அங்கே லைட் அடிக்கிறாங்க, கையை போய் ஸ்கேன் பண்ணால் கை மேலே லைட் அடிப்பாங்க, அங்கே லைட்டு தோலெலாம் ஊடுருவி போவோம், எலும்பு போன் மட்டும் ஊடுருவாது. அப்போ அந்த படத்தில் அந்த போனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நாம் பார்த்துக்கிறோம். எக்ஸ்ரே ஒரு லைட்டு தான். அதே மாதிரி ஆல்ஃபா ரே, காமா ரே, பீட்டா ரே எல்லாமே ஒரு லைட்டு தான், லைட் வேவ் தான். அப்போ ரேடியேஷன் நாம் சொல்கிற எல்லாமே அது வந்து லைட்டு தான், ரேடியோ வேவ் எல்லாமே ஒரு லைட்டு வேவ் தான். அதை வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், ஆப்டிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லலாம், ரேடியேஷன் ஃபீல்டு, வேவ் ஃபீல்டு, லைட் ஃபீல்டு. இது எல்லாமே அதுக்கு எல்லாமே ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி தான் இருக்குது. இப்போ எலக்ட்ரிசிட்டி படிக்கணும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படிக்கணும்னா அப்போ அதில் லைட் இருக்குது, லைட்டை தனியாக பிரிச்சுட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தனியாக பிரிக்க முடியாது, அதனோட பிஹேவியர் இதுலேயும் சேர்ந்துருக்கு. அப்போ தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இம்ப்ளைன்ட் டு பி ஆசிலேட்டிங் இன் ஏ பிளேன் நார்மல் டு தி பிளேன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கு, இதுவும் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டே சேர்ந்து ஆசிலேட் ஆகுது. இது பாருங்க, அப்படியே இந்த இது வந்து அந்த பாம்பு போகிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதில் இங்கே ஒரு பாம்பு இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கா, வளைஞ்சு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே அதுலேயே மிக்ஸ் ஆகி இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதுதான் இந்த டயக்ராமில் நான் ஸ்பெசிஃபிக்காக நாம் வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இப்போ லைட்டில் நாம் இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா, லைட்டுக்கு வந்து வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, வேவ் நேச்சர் இருக்குது, அதே மாதிரியே பார்ட்டிகல் நேச்சர் இருக்குது. அப்போ இந்த லைட் நேச்சரில் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஆகி போயிட்டுருக்கு. ரெண்டு இடையில பார்த்தோன்னா ஒன்னோட ஒன்று அந்த 90 டிகிரி பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகிட்டுருக்கு. அதான் வந்து இந்த படத்தில் இண்டிகேட் ஆகிருக்கு. அதான் நம்ம இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா, இந்த பேசிக் இது மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ நான் சொன்னதை நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க காலையில்.
உங்கள் ஜன்னல் வழியாக அந்த லைட் வேவ் வரும்போது அதனோட பார்ட்டிக்கல் தெரியுதா, அந்த பார்ட்டிக்கல் வேவ் நேச்சரில் எப்படி ஆசிலேட் ஆகிட்டே போகுதா அதை பாருங்க. இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாலும் செஞ்சு பாருங்க. ஒரு காலாண்டர் அட்டையும் நோட் அட்டையும் எடுத்துக்கிட்டு 2 ஹோல் குண்டு ஊசி வச்சு பக்கத்தில் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் தள்ளக்கூடாது. 1 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் அதில் ஒரு 5 மில்லிமீட்டர் உங்களோட ஸ்கேல் வச்சுருப்பீங்க. 1 சென்டிமீட்டரோட குறைவா ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப்புக்குள்ள ஒரு ஹோல் போட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் செஞ்சுப்பாங்க. மீதி நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.